அரியலூர் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் தலா 3000 வீதம் 75,34,83,000 வழங்கும் பணியினை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். தமிழர் திருநாளில் பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீலக்கரும்பு வழங்கவும், பொங்கல் பரிசாக ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்கமாக வழங்கவும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து அரியலூர் மற்றும் உடையார்பாளையம் பகுதியில் நியாய விலை கடைகளில் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. இதனை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இதன் கீழ் 2,51,161 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 3000 வீதம் 75,34,83,000 வழங்கப்பட உள்ளது. இதனுடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு செங்கரும்பு வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கடைகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் தொகுப்பு பெற்றுக் கொள்வதற்கான தேதி மற்றும் நேரம் குறிக்கப்பட்ட டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் மற்றும் கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் உமா மகேஸ்வரி, நகரமன்ற தலைவர் சாந்தி கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பரிசு தொகுப்பு பெற்ற பயனாளிகள் கூறும்பொழுது, நாங்கள் மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் பொங்கல் தொகுப்பு மற்றும் 3000 ரொக்க பணம் கொடுத்துள்ளார்கள். இதை வைத்து நாங்கள் பொங்கல் பண்டிகை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் என கூறிய பயனாளிகள், எங்கள் சார்பாகவும் எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மதியழகன், அவரை தொடர்ந்து மகேஸ்வரி, மகேஸ்வரி, அவரை தொடர்ந்து சாவித்ரி, மகேஸ்வரி, தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு சுற்றுலா சென்றனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கிடையே சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 50 அரசு பள்ளி மாணவர்கள் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் மற்றும் வண்ணத்துப்பூச்சி பூங்கா செல்கின்றனர். மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவியம், பேச்சு போட்டிகள் நடைபெற்றன. மாணவர்களுக்கிடையே இயற்கை மற்றும் பறவைகள் காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். 5 குழுக்களாக பிரிந்து போட்டிகளில் பங்கேற்றனர். சுற்றுலாவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கோபால் கோடியசைத்து தொடங்கி வைத்தார். சுற்றுலாவுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் சவுந்தர பாண்டியன் செய்திருந்தார்.
மயிலம் தமிழ் கலை கல்லூரியில் உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் 254 மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் வழங்கும் விழா நடைபெற்றது. மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலிய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழக அரசின் உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் விழா நடைபெற்றது. இதற்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீ சிவஞான பாலிய சுவாமிகள் தலைமை தாங்கி ஆசியுரை வழங்கினார். கல்லூரி செயலாளர் கேப்டன் ராஜீவ்குமார் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். கல்லூரி முதல்வர் திருநாவுக்கரசு வரவேற்றார். இதில் வேலூர் மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் மலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 3ஆம் ஆண்டு படிக்கும் 254 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா லேப்டாப்பை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை உதவி பேராசிரியர் வள்ளி தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முடிவில் தமிழ்துறை தலைவர் சிவசுப்பிரமணியன் நன்றி கூறினார். மாணவர்களுக்கு போற்றலுக்குரிய தமிழக அரசுடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய அன்பினால் வழங்கப்பட இருக்கின்ற மடிக்கணினி என்று சொல்லக்கூடிய லேப்டாப் கடமலை மயிலை வடக்கு ஒன்றியத்தில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியம் கடமலைக்குண்டு, கண்டமனூர், மூலக்கடை, மயிலாடும்பாறை, முத்தாலம்பாறை உள்ளிட்ட கிராமங்களில் தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் தொகுப்பினை குடும்ப அட்டைதாரர்களுக்கு கடமலை மயிலை திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தங்கப்பாண்டி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் 3000 பொங்கல் பொருள் கரும்பு வழங்கினார். இதில் பொதுமக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் மகிழ்ச்சியாக வாங்கி சென்றனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி குறிஞ்சி மாடசாமி, திமுக கிளை கழக நிர்வாகி தென்னரசு, ஒன்றிய துணை செயலாளர் சேர்மலை, மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் பவுன்ராஜ், இளைஞர் அணி கனகேந்திரன், முத்துரங்கன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ், முத்துராஜ், நடராஜ், பெருமாள், பழனிவேல், செந்தில் மற்றும் அனைத்து நியாய விலை கடை விற்பனையாளர்கள் உடன் இருந்தனர். ஆமா வாங்க வெளியே வாங்க போட்டாம தட்டிக்கிறதுல அப்படி தொட்டமானீங்க இல்லைண்ணே. அப்படி வெறும் இல்லைங்க சேர்ந்துங்க என்ன அப்படி இல்லைண்ணே. போதும் அவ்வளோதான். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சாதாரண கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சாதாரண கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவகுமார், இளங்கோவன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் புனிதா, ராமஜெயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்தில்
குடிநீர், தெருவிளக்கு, சாலை வசதி, சுகாதாரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து அலுவலக பெருமக்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்மளுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே சொல்லி வருகின்ற 2026 தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடர்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து பெருந்தலைவர் அவர்களுக்கும் ஒன்றிய கூடுவாஞ்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 955 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு 300 ஆண்கள், 655 பெண்கள் என 955 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி கூடுவாஞ்சேரி நகரமன்ற தலைவர் கார்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கூடுவாஞ்சேரி அரசினர் ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு வழங்கும் கொஞ்சம் பின்னால் சிவானா போர்டோட என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி ஊத்துக்காடு ஊராட்சியில் நடைபெற்றது. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி ஊத்துக்காடு ஊராட்சியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய செயலாளர் சேகர் தலைமை தாங்கி 4.5 ஆண்டு சாதனைகளை விளக்கி நிர்வாகிகள் மற்றும் பொது மக்களிடையே உரையாற்றினார். இந்த நிகழ்வுக்கு கிளைக்கழக செயலாளர்கள் சேஷா சயனம், ஸ்ரீதரன், முனிராஜ் மற்றும் யோகேஸ்வரன் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்வில் தொகுதி பொறுப்பாளர் அண்ணாதுரை, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி, ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜபிரகாஷ், ஒன்றிய வர்த்தக துணை அமைப்பாளர் அரங்கநாதன், கழக நிர்வாகிகள் தெய்வ சிகாமணி, கடும்பாடி மணிகண்டன், கிளை துணை செயலாளர் பாஸ்கரன், பாமக பொறுப்பாளர்கள் ஸ்ரீதர், கண்ணன் மற்றும் யுவராஜ், பொதுமக்கள், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரசாங்கத்துடைய மாவட்ட ஆட்சியர் எவ்வளவு ஓகே நீ போன வாலாஜாபாத் தெற்கு ஒன்றியம் பழைய சிவராம் ஊராட்சியில் தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு 3000 மற்றும் பொங்கல் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வாலாஜாபாத் தெற்கு ஒன்றியம் பழைய சிவராம் ஊராட்சியில் தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு 3000 மற்றும் பொங்கல் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஒன்றிய குழு உறுப்பினர் ராணி முனுசாமி, ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி நீலமேனன், கிளை செயலாளர் ருத்துவேலன், சிவகுமார், வெங்கடாலம், தட்சிணாமூர்த்தி, நாணம், முருகா, செல்வா, சுந்தர்ராஜ், வெங்கடேசன், தினகர், மணி, ஒய்ஜி மகேந்திரன், கருணாநிதி மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்று ஊராட்சியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்கள், பொங்கல் பரிசு, வேட்டி சேலை, ரொக்கப்பணம் 3000 வழங்கப்பட்டது. ஓகே
உள்ள நில்லையா ஓகே நில்லு போடா. ஆயக்குடி பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு அன்புள்ளம் அறக்கட்டளை சார்பாக கை கிளவுஸ், தலைக்கு குல்லா போன்றவைகள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆயக்குடி பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் வெறும் கையால் குப்பை அள்ளுவதால் கிருமி தொற்று, தோல் நோய்கள், சுவாச கோளாறுகள், டெங்கு போன்ற கொசுக்களால் பரவும் நோய்கள், வயிற்று பிரச்சனைகள் மற்றும் குப்பைகளில் உள்ள நச்சு பொருட்கள் தோலில் பட்டு எரிச்சல் போன்றவைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவும், குளிர்காலத்தில் அதிகாலையில் பணியாற்றும் பொழுது குளிர்ந்த காற்று மற்றும் பனியிலிருந்து காய்ச்சல், தொற்று நோய் எதுவும் வராமல் இருப்பதற்கு 50க்கும் மேற்பட்டோருக்கு கை கிளவுஸ், தலைக்கு குல்லாவும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அமெரிக்காவில் தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் ஹர்ஷாத் அரிஃப் மற்றும் தலைவர் முகமது உசேன், செயலாளர் முகமது இப்ராஹிம், பொருளாளர் குழந்தைவேல், துணை செயலாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். நிலையில் செயல்படுகிற அன்புள்ளம் அறக்கட்டளையின் மூலமாக நாங்கள் என்னென்ன பணிகள் செஞ்சிட்ருக்கிறோங்கிறத பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். அதன் அடிப்படையில் நன்றாக படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியில் உதவி செய்கிறோம். அடுத்தது பொது சுகாதாரத்தை பேணுவதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். பொது சுகாதாரம் மட்டுமல்ல, தனிநபர்களுடைய சுகாதாரத்தையும் பேணுறதுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இன்றைக்கி ஆயக்குடி பேரூராட்சி பகுதியில் பணிபுரிகிற தூய்மை பணியாளர்களுக்கு கிளவுஸும் மற்றும் அவங்க பணிகாலமாக இருக்கிறதுனால மங்கி கேப் அண்ட் ஸ்கார்ஃப் கொடுக்குற நிகழ்ச்சியை நாங்கள் இப்போ நடத்தியிருக்கோம். அறிக்கப்பட்ட தொண்டு நிறுவனம் வச்சுருக்கோம். அந்த தொண்டு நிறுவனம் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகையை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதை 2020 ஆரம்பித்தோம். இப்போ 2026. அதில் 6 வருடங்களாக பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு, மெடிசன் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் கல்வி உதவித்தொகையாக. திமுகவை வீழ்த்த அதிமுக பாமக கூட்டணி உறுதி, 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம். திருக்கழுக்குன்றத்தில் அன்புமணி ராமதாஸ் அதிரடி பேச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே திமுக ஆட்சியை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆவேசமாக உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் திமுகவின் கேடுகெட்ட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைத்துள்ளதாக தெரிவித்தார். இக்கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் இதனை திமுகவினர் பேச தொடங்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மக்கள் நம்பிக்கையுடன் ஸ்டாலினுக்கு வாய்ப்பளித்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையை திமுக சிதைத்து விட்டது என்று அவர் சாடினார். தேர்தல் சமயத்தில் திமுக அளித்த 505 வாக்குறுதிகளில் இதுவரை வெறும் 66 மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். குறிப்பாக மாதாந்திர மின் கட்டண முறை கொண்டு வரப்படும் என வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் மாறாக 4 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொய்யான வாக்குறுதிகளை சொல்லியே திமுக ஆட்சிக்கு வருவதாகவும் அவர் விமர்சித்தார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதை கடுமையாக சாடிய அவர் ஒரு மருத்துவராக தனது ஆதங்களை பதிவு செய்தார். சுமார் 40 லட்சம் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளதாகவும் தடுக்கி விழுந்தால் டாஸ்மாக் கடைகள் இருக்கும் அவல நிலை நீடிப்பதாகவும் அவர் கூறினார். இளைஞர்களின் கனவுகளை பற்றி பேசும் அரசு போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக தெரிவித்தார். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த தீர்ப்பு 3 ஆண்டுகள் ஆகியும் திமுக அரசு அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் பீகார் போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் அதனை நடத்த தயங்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். தேர்தல் பணிக்காக 1 மாதத்தில் கணக்கெடுப்பு நடத்தும் அரசால் மக்களின் வாழ்வாதாரத்திற்கான சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாதா என அவர் வினவினார். இனிவரும் தேர்தல்களில் பட்டியலின் மக்கள், வன்னியர்கள் மற்றும் மீனவ சமுதாய மக்கள் என
பூர்வக்குடி மக்கள் எவரும் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என அவர் உறுதியாக தெரிவித்தார். ஊழல் குற்றச்சாட்டுகள் மலிந்துவிட்ட இந்த ஆட்சியின் காலம் முடிந்துவிட்டதாகவும் பாலாற்றில் பாமகவின் போராட்டத்தால் தான் 3 தடுப்பணைகள் கட்டப்பட்டதாகவும் அவர் நினைவு கூர்ந்தார். அரசு ஊழியர்களுக்கான திட்டங்கள் வெறும் அறிவிப்புகளாகவே இருப்பதாகவும் முறையான அரசாணை வரும் வரை அவற்றை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் பாமக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு பலம் அந்த அதிலிருந்து பார்க்கும்போது இந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் தேர்தல் கழகத்துடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயராம் அவர்கள், தலைவர் மாவட்ட செயலாளர் ஏழுமலை அவர்களே, எழுத்துறை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து நன்றி வணக்கம். இளைஞர் சங்கத்துடைய இந்த திருக்கழிக்குன்றத்தை சுற்றி தெய்வீக கோபுரங்கள் உயர்ந்து நிற்கின்றன. அதே போல இந்த திருக்கழிக்குன்றத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இதற்கு பெயர் திருக்கழிவு குன்றம். ஏனென்று சொன்னால் திருக்கழிக்குன்றம் இந்த மக்கள் விரோத ஊழல் செய்கின்ற பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். நீங்கள் இதற்காகத்தான் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை அகற்றுவோம் என்ற உறுதியோடு நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்கள், அண்ணன்மார்கள், பெரியோர்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், வணிக பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் சொந்தங்களே, உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், அங்களுடன் ஸ்டாலின், இப்படிலாம் வசனம் பேசி மறைமலை நகரில் நகராட்சி அவலங்களை கண்டுகொள்ளாத திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மறைமலை நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் நிலவி வரும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான மக்களின் அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கும் திமுக அரசு மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தியும் நகர கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர கழக செயலாளர் கோபி கண்ணன் ஏற்பாட்டிலும் கழக அமைப்பு செயலாளரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் தலைமையிலும் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னிலையிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மறைமலை நகராட்சிக்குட்பட்ட பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் மிகவும் மந்த கதியில் நடைபெற்று வருவதால் மாணவ மாணவியர் மற்றும் அப்பகுதி வாழ்மக்கள் உள்ளிட்டோர் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மேலும் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளால் சாலைகள் குண்டு குழியுமாக காட்சியளிக்கின்றன. பெரும்பாலான சாலைகளில் அடைப்புகள் ஏற்பட்டு கழிவு சாலைகளில் ஆறு போல் வழிந்து ஓடுவதால் பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். தொல்காப்பியர் சாலையில் உள்ள சமுதாய நலக்கூடம் மற்றும் விளையாட்டு திடல் கட்டி முடிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக பயன்பாட்டிற்கு வரப்படாமல் இருப்பதால் மாணவ மாணவியர்களும் ஏழை எளிய மக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கொண்டு வரப்பட்ட கூடலூர் கடம்பூர் இணைப்பு சாலை அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டும் பணிகள் தொடங்காததால் நாள்தோறும் விபத்துகளும் போக்குவரத்து நெரிசல்களும் ஏற்படுகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் மக்கள் நலன் கருதி பல இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது திமுக ஆட்சியில் முறையான பராமரிப்பு இன்றி முடக்கப்பட்டுள்ளதால் குடிநீருக்காக மக்கள் மிகுந்த சிரமப்படுகின்றனர். குடிநீர் மற்றும் நிலத்தடி நீருக்கு ஆதாரமாக விளங்கும் நின்னக்கரை ஏரி, காட்டாங்குளத்தூர் ஏரி, பொத்தேரி ஆகிய ஏரிகள் முறையாக பராமரிக்காததோடு கழிவுநீர் கலக்கப்பட்டு குட்டைகளாக மாறி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகரமன்ற கூட்டத்திலும் பலமுறை எடுத்து கூறியும் இதுவரை கண்டுகொள்ளாத இந்த நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மகளிர் அணியினர், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறைமலை நகராட்சியை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய
இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநில அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் அண்ணன் அவர்களை நடவடிக்கையை உடனடியாக தடுத்திடு பராமரித்திடு மக்கள் பயன்படுத்தும் பூங்காக்களை நன்றாக பராமரித்திடு மருத்துவர்களும் செவிலியர்களும் பற்றாக்குறை பூர்த்தி செய் கொண்டிருக்கக்கூடிய கழக மகளிர் இணை செயலாளர் மதுராந்தகத்தில் உள்ள நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சியில் 15வது நிதிக்குழு மானியம் சுகாதார திட்டத்தின் கீழ் 420 சதுர மீட்டர் பரப்பளவில் 1.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடம் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. ஆனால் போதிய மருத்துவ உபகரணங்கள் இன்றி செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் மதுராந்தகத்தில் உள்ள தனியார் மருந்து தயாரிப்பு நிறுவனத்தின் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் விழாவிற்கு தனியார் மருந்து தயாரிப்பு நிறுவன அதிகாரிகள் கலைவாணன் மதன் முன்னிலை வகித்தனர். மதுராந்தகம் நகராட்சி தலைவி மலர்விழி தலைமை தாங்கி மருத்துவ உபகரணங்களை மருத்துவமனை அலுவலரிடம் வழங்கினார். சேனல் ஒன்று தேவைப்படும். அந்த சேனல் ஒரு வரி அப்படின்னு தேவைப்படும். அதுக்கு ரொம்பவே நிறைய சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அதுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். ஆனால் பண்ணித்தரேன்னு சொல்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மாக தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு ஞானகிரீஸ்வரன் பேட்டை அட்மிட் ஆயிருப்பாங்க. ஐசியில் இருக்கும்போது ஒரு சைடில் வந்து ஒரு மணப்பாக்கம் ஊராட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் 3000 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித் குமார் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் 3000 ரூபாய் பொது மக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்ததை தொடர்ந்து மணப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட மணப்பாக்கம் உதயம்பாக்கம் நியாய விலை கடையில் ஊராட்சி மன்ற தலைவர் ரஞ்சித் குமார் 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்புடன் ரொக்கம் 3000 ரூபாயை பொது மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கி தொடங்கி வைத்து பொது மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள் தனலட்சுமி அம்மாள், பன்னீர்செல்வம், மணப்பாக்கம் கிளை செயலாளர் உமாபதி, கிளை செயலாளர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சக்கரை தண்ணி வாங்கிட்டா பரவாயில்ல அப்படி திரும்பி டோக்கனு கொடுக்காத போயிருங்க பில்லு போடணும். பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கலை கட்டிய பொங்கல் திருவிழா. தமிழர்
திருநாளாம் பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனிடையே தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை களை கட்டியுள்ளது. பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பல்கலைக்கழக வேந்தர் சீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். விவசாயத்தின் மேன்மையை உணர்த்தும் வகையில் முத்து சோளத்தால் அலங்கரிக்கப்பட்ட செல்ஃபி பாயிண்ட் அனைவரையும் கவர்ந்திருந்தது. தொடர்ந்து மாணவர்கள் துறை வாரியாக குடில்களை அமைத்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். மேலும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் விதமாக பழங்கால உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் விதவிதமாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கல்லூரி சந்தை அமைக்கப்பட்டு அதில் பாரம்பரிய பொருட்கள் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. கல்லூரியின் நுழைவாயில் மிக பிரம்மாண்டமான அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக ஊது கொம்புகள், முரசு, ஓசை, காந்தார அலங்காரம், மிக்கி மவுஸ் உருவம், கிங்காங் பொம்மை, கும்மியாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், கொங்குவள்ளி, கும்மியாட்டம், பரதநாட்டியம் மற்றும் நாட்டுப்புற நடனங்களோடு பொங்கல் விழா களை கட்டியது. மாணவ மாணவியர்கள் வெகு விமர்சையாக தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடினர். தமிழக அரசு பொங்கல் ஊக்கத்தொகை 3000 கொடுத்ததை தமிழ்நாடு வணிகர் சங்கம் வரவேற்கிறோம். இந்த பொங்கல் மக்களுக்கு மட்டுமில்லாமல் வியாபாரிகளுக்கும் வருமானம், அரசுக்கும் வருமானம் என பெருமிதம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் புதியதாக உதயமாகி உள்ள ABC அனிச்சம் பெஸ்ட் காஃபி திறப்பு விழாவிற்கு வருகை தந்த தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரம ராஜா கலந்து கொண்டு கடை திறப்பு விழா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பிறகு அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒன்றிய நிதி அமைச்சர் அவர்களிடம் GST வரி விதிப்பில் உள்ள குளறுபடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும், வியாபாரிகள் பாதுகாப்பு சட்ட விதிமுறையை எளிமைப்படுத்த வேண்டும், அபராத தொகையும் எளிமைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் 4 கட்டங்களாக வரி கட்டுவதற்கான தவணையை 2 தவணையாக குறைத்ததை வரவேற்கிறோம். இது 1 தவணையாக குறைக்க வேண்டும் என வலியுறுத்துவோம். நாடு முழுவதும் உள்ள வியாபாரிகளின் பிரச்சனையை வலியுறுத்த லோக்சபா MP பதவி வணிகர்களுக்கு ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்துவோம். கடந்த ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடைபெற்ற மாநில மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்டார். அப்பொழுது 11 கோரிக்கைகள் அவரிடம் வலியுறுத்தினோம். அதில் அப்போதே 4 கோரிக்கைகள் உடனடியாக தீர்வு காணப்பட்டது. மேலும் வணிகர் சங்க உறுப்பினர் உதவி தொகையை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தியுள்ளார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். இதுபோல் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக முதல்வர் அவர்களிடம் சந்தித்து கோரிக்கை வைக்க உள்ளோம். விஜய் படம் ஜனநாயகம் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்படுவது இது அரசியல் கலப்பு இல்லாமல் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த பொங்கலுக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை 3000 வழங்கி உள்ளது. இதை நாங்கள் வணிகர் சங்கம் வரவேற்கிறோம். இது பொது மக்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லாமல் எங்களுக்கும் வியாபாரி ரீதியாக வருமானம், அதுபோல அரசுக்கும் GST மூலம் வருமானம் வரும். அரசு பொங்கலுக்கு பொருட்கள் கொடுக்காமல் வியாபாரம் செய்யாமல் எங்களை வாழ வைத்துள்ளதாக தெரிவித்தார். வாழ்த்துறைக்கு முன்பதாக நண்பர்கள், ஊடக நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வரவேற்று மகிழ்ச்சி.
தலைவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். தலைவர் பிரபார் அவர்கள் அனிச்சம் பெஸ்ட் காஃபி என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த நிறுவனம் இந்த சாலையில் செல்லுகின்ற அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையிலும் நுணுக்கத்தோடு நுண்ணறிவோடு மிக வல்லுநர்களை வைத்து இந்த பொருட்களை உற்பத்தி செய்து தரம் ஒன்றே நிரந்தரம் என்ற அடிப்படையில் இந்த தொழில் தொடங்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த தொழில் வெற்றி பெறுவதற்கு எல்லா வல்ல இறைவனை நோக்கி நாங்கள் வாழ்த்துகிறோம். தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு மத்திய அரசு நிதி தாக்குதல் செய்யக்கூடிய சூழலிலே நேற்று முந்தைய தினம் டெல்லியிலே மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு நேரடி வணிகர் தினம் என்பதை அரசு அறிவித்ததை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு உள்ளன்போடு வரவேற்றிருக்கிறது. பல்வேறு நிகழ்வுகளை கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார். இல்லை, அது ஒரு திரைப்படத்துக்கு ஒரு கமிட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த கமிட்டி தேர்வு செய்யக்கூடிய அடிப்படையில் அவங்க செயல்படுத்துவாங்க. இதில் நாங்கள் விமர்சனம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அதில் நியாயமான பிரச்சனைகளை அரசு எடுத்துவிட வேண்டும். அதில் அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்பதில் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு தெரிவிப்படுத்துகிறது. இல்லை, இந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சி காலம் தொடர்ந்து அதை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் மீதமுள்ள கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். இன்னும் ஒரு வார காலத்தில் மீண்டும் அவரை சந்தித்து மீதமுள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறது. தாம்பரத்தில் சாரதி நினைவு அறக்கட்டளை மற்றும் சுகந்த வாசனை அறக்கட்டளை இணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் 50வது வார்டு பகுதி 7வது தெருவில் சாரதி நினைவு அறக்கட்டளை மற்றும் சுகந்த வாசனை அறக்கட்டளை சார்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப், வடக்கு மாவட்ட செயலாளர் ஜாகிர் உசேன் கலந்து கொண்டு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். முன்னதாக மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேராயர்கள், போதகர்கள் ஊர் பெரியோர்களுக்கு சால்வை, மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பொங்கல் விழாவில் உரியடி போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு மத பேதமின்றி பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதில் தமுமுக, மாமக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அன்சாரி இரண்டு